நாள் எங்கள் வீட்டுக்கு ஒரு பேர்ட் வர்றதை பார்த்தேன். புதுசாக பேர்ட் இருக்கே, சரி ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு நினச்சி போனேன். அப்புறம் அடிக்கடி அந்த பேர்ட் வந்து வந்து போகிறத பார்த்துட்டு சரி வீடியோவாக எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணேன். அந்த பறவை பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. அது என்ன பேர்டுன்னு தெரியாது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா அது ஒரு இலையை மட்டும் மடித்து வச்சுருந்தது. என்ன பண்ணுது அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா அது ஏதோ கம்பு குச்சி அந்த மாதிரி எதையோ கொண்டுட்டு வந்து ஜஸ்ட் அந்த செடியில் ஏதோ போட்டுக்கிட்டே இருந்தது. சரி அது வந்துட்டு போனதுக்கப்புறம் போய் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அது போனதுக்கப்புறம் தான் போய் பார்த்தேன். அது வந்து கூடு கட்ட ஆரம்பிக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனால் அதுக்கு எப்படி தான் கற்றுக் கொடுக்குறாங்கன்னு தெரில. அவ்வளோ அழகாக எங்கேருந்து தான் குச்சியெல்லாம் எடுத்துகிட்டு வருது என்னன்னு தெரியாது. அவ்வளோ அழகாக கூடு கட்டிடுச்சு. 2 டேஸில் அழகாக இந்த கூடை ஃபுல்லாக கட்டி முடிச்சிடுச்சு. மறுநாள் காலையில் வந்து பார்க்குறேன், ஒரு முட்டை போட்டிருந்துச்சு. அதுக்கு மறுநாள் 2வது முட்டை, அதுக்கு மறுநாள் காலையில் 3வது முட்டையும் போட்டுருச்சு. சரி இந்த முட்டையெல்லாம் போட்டதுக்கப்புறம் சரி அதுலேருந்து எப்போ அந்த குட்டி வரும் அப்படின்னு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ நாங்களும் வெயிட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ் ஆயிடுச்சு. ஆனால் ஒன்றுமே வரவே இல்லை. சரி ஓகே, இது எவ்வளோ நாள் ஆகும் என்ன ஏதுன்னு ஐடியா தெரியல. பட் அந்த குருவி மட்டும் வந்து அந்த முட்டை மேலே உட்காந்து அடை காத்துட்டே இருந்துச்சு. இந்த 10 டேஸும் அவ்வளோ பொறுமையாக அந்த முட்டை மேலே உட்காந்து இவ்வளோ அழகாக அடை காத்துட்டு இருந்ததை நாங்கள் டெய்லி வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஒரு நாள் திடீர்னு வந்து பார்த்தேன், அதில் ஒரு முட்டையிலேருந்து ஒரு குஞ்சு வெளியில் வந்திருந்தது. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இதுக்கு இடையில் அந்த கூடு வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிருந்தது. ஸோ அதனால் நாங்களாக ஒரு கொட்டான் வந்து ஓலை கொட்டானை வச்சு கட்டி வச்சுருந்தோம். ஸோ அதில் அந்த கூட்டை வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டோம். ஸோ அதிலே அந்த 2 குட்டியும் வந்துடுச்சு. ஒரு முட்டை மட்டும் மேலேருந்து கீழே விழுந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ அந்த கூடு வந்து பத்தாததுனால, ஸோ அது சாய்வாக இருந்ததுனால விழுந்துருச்சு. ஸோ திரும்பவும் வந்து அந்த குட்டிங்க வெளியே வந்ததுக்கப்புறம் கூட அந்த அம்மா வந்து கரெக்டாக வந்து டெய்லியும் அது மேலே உட்காந்து அதுக்கு அந்த ஹீட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தது. நைட்டாச்சும் காலையில் எல்லா டைம்லேயும் அது வந்து ரொம்ப கேரிங்காக அந்த குட்டிங்களை வளர்க்குறத பார்க்குறதுக்கே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. டெய்லி அதை வாட்ச் பண்ணுறதுல ஒரு ஹாப்பினஸ் இருக்க தான் செஞ்சிச்சு. ஏதோ நம்ம வீட்டிலே ஒரு பிரசவம் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் ஒவ்வொரு நாளும் அதோட வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக டிஃப்ரெண்ட் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி அதில் ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் இருக்க தான் செய்யும். டெய்லி போய் பார்ப்போம். ஸோ அந்த குருவியில் ஃபஸ்ட்டு லைட்டாக விங்ஸ் வர்றதுக்கு வந்துச்சு. அதோட கண்ணே ஃபஸ்ட்டு க்ளோஸ்டாக தான் இருந்தது, ரொம்ப நாளாக க்ளோஸ்டாக தான் இருந்தது. அப்புறம் அதுக்கு ஏதாவது ஃபுட்டு கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டு பனானா மட்டும் கொடுத்தோம். ஆனால் சாப்பிட்டுச்சு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் விங்ஸ் வளர்ந்துருச்சு. வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு நாள் பார்த்தா திடீர்னு நல்லா அழகாக அது காலை நல்லா விரிச்சுக்கிட்டு எழுந்து நிற்க ட்ரை பண்ணிச்சு. ஸோ வீட்டுக்குள்ளே போயிட்டு வந்த கொஞ்ச நேரத்தில் பார்த்தா 2 குருவிகளும் அழகாக நின்றுட்டுருக்கு. எப்படி நிற்கிதுன்னே நம்மளுக்கே யோசிக்கிற மாதிரி இருந்தது. திரும்ப அந்த ஈவினிங் பார்த்திங்கன்னா அந்த கூட்டுக்குள்ளே குருவியவே காணோம். எங்கடா குருவியை காணோன்னு பார்த்தா அந்த கிரில்லில் போய் ஒரு குருவி நின்றுட்டுருக்கு. ஆல்ரெடி ஒரு குருவி பறந்துட்டுருக்கு. ஸோ இந்த குருவி மட்டும் என்னடானா நின்றுட்டுருக்கு, பறக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. நல்லவேளை நாங்கள் பார்த்துட்டோம். ஸோ அதை எப்படி வந்து அவங்க அம்மா வந்து ப்ராக்டிஸ் கொடுக்குதுன்னா, அழகாக அந்த குருவியை கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி அது பறந்து காமிக்குது. இதுவும் அதுக்கு ட்ரை பண்ணுது. ஸோ பறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. அதை அழகாக டீச் பண்ணுறத பக்கத்துலேயே இருந்து பார்த்ததுல எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஸோ அது அழகாக ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த பறக்கிறதுக்கான முயற்சி எடுத்து அது மெதுவாக பறந்து போகிறதையும் நாங்கள் பார்த்தோம். அதில் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ஒரு பேர்டு வந்து கூடு கட்டி முட்டை போட்டு அதுலேருந்து அந்த குருவியோட குஞ்சு வெளியில் வந்து அது வளர்ந்து பெருசாகி பறக்கிற வரைக்கும் கண்கூடாக பார்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஹாப்பி.
அந்த குருவிகள் இருந்த கூட்டை வெறுமனே பார்க்க கஷ்டமாக இருந்தது. அதனால் எங்கள் வீட்டில் இருந்த ஒரு பொம்மையை அந்த நெஸ்ட்டில் நாங்கள் செட் பண்ணிட்டோம்.